ஊற்றும் ஆவியானவரே. வறண்ட நிலங்கள் வயல் வெளியாகட்டும் ஆவியானவரே. அன்பின் ஆவியானவரே. எல்லா தெய்வ பிள்ளைகளும் அன்பின் ஆவியானவரே.
love you, Jesus. I love you, Jesus. मैंने सीखा बाबा, मैंने सीखा बाबा, मैंने सीखा बाबा. I love you. I love you, Father. I love you. I love you, Father. I love you. God Almighty God. இயேசுவே உம்மை நேசிக்கிறோம். என் சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை, சர்வ வல்லமை எதையும் செய்யக்கூடிய வல்லமை உள்ளவர். இந்த திலகநகர் இயேசு ஜீவனுள்ள தேவன் என்பதை காணுதோமா? இந்த செவ்வொரு இயேசு ஜீவனுள்ள தேவன் என்பதை காணுதோமா? ஓ இயேசுவே, அதற்காக எங்களை பயன்படுத்துங்கப்பா. அதற்காக எங்களை உபயோகப்படுத்துங்க ஆண்டவரே. தேவ மகிமை பலமாக இந்த நாளிலே, இந்த கால வேளையிலே, இந்த ஏரியா முழுவதும் எனக்கு இருக்கிறது. இந்த பகுதி முழுவதும், இந்த ஏரியா முழுவதும், இந்த அம்பேத்கர் நகர் முழுவதும் பலமாய் தேவ மகிமை பலமான விதத்திலே எனக்கு இருக்கிறது. Yes, Lord. இயேசு ஜீவனுள்ள தெய்வம், ஜீவிக்கிற ஜீவாதிபதி என்பதை காணட்டும். Jesus. நன்றி ஆண்டவரே. Deva Kumara,
ஆண்டவருக்கு நன்றி. அனாதிவானங்களுக்கு மேலான மகிமையானவைகளை செய்யும் எங்கள் மகிமையுள்ள தெய்வமே, தெய்வ சபையிலே தேவன் எழுந்தருவான்னு சொன்னது போல இந்த கால வேளையிலே மகிமையானவைகளை செய்கிறோடைய மகிமை வெளிப்பட நாங்கள் சொல்லுகிறோம். செய்யுங்கப்பா, செய்யுங்கப்பா, மகிமையானவைகளை செய்யுங்க. உங்க நாம மகிமைக்காக உங்களுடைய மக்களை ஆசீர்வதிங்க. இந்த நாளில் பெரிய காரியங்களை செய்ய இந்த ஆராதனை முழுவதும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. துவக்கம் முடிவு மட்டும் தெய்வீக மகிமை சூழ்ந்து கொண்டு வழிநடத்துவதாக இந்த மக்களையும் சீக்கிரமாக இந்த சமூகத்திலே கொண்டு வந்து சேர்க்க பெரிய சாட்சியாய் இந்த சமூகத்தில் நிறுத்த வைக்கப்பா. தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்கணும். உலகமெங்கும் நடக்கிற எல்லா பரிசுத்த ஆராதனையும் எங்கள் ஆண்டவர் ஆசீர்வாதமாக்கிட்டாங்க. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு செபிக்கிறோம். செபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஏசப்பா, உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்கிறது. ஆண்டவர் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். இந்த பகுதிகளிலே மிராக்கல் லைவா தேவன் செய்ய விரும்புகிறார். திலக் நகர் செம்பூர் பகுதியிலே ஆண்டவர் மரித்தவர்களை எழுப்புகிற அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். அதற்காக நம்மை நினைத்திருக்கிறார், நம்முடைய சபை நினைத்திருக்கிறார். மகிமையானவைகள் நடக்க போகுது. நம்முடைய கண்கள்னாலே நாம் காணப்போகிறோம். மகிமையான சாட்சிகளையும் நாம் கேட்க போகிறோம். கர்த்தர் இதை செய்தான்னு சொல்லி காது கேட்காதவங்க, வாய் பேச முடியாதவங்க, ஸோ பிறந்தது முதல் என்ன ஒரு சூழ்நிலைமையில் இருந்தாலும் சப்பானியானாலும் என்ன ஆனாலும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்க ஏசப்பா செய்தத திரும்ப சபை காண போகுது, மக்கள் காண போறாங்க. அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை. அவருடைய உயிர்த்தெழுதலின் மகிமை இன்னும் மாறவே இல்லை. பார்க்கணும்ல இல்லையா? ஆசை இல்லையா? சொப்பனத்துல பார்க்க கூடாது, ஆவியில பார்க்க கூடாது, லைவா அப்படி வந்து சொல்லணும். 40 ஆண்டு காலம் மோசே, 40 ஆண்டு காலம், 40 மோசேனுடைய வாழ்க்கை. 3 சம்பவம். முதல் 40 ஆண்டு பார்வோனார், செகண்ட் 40 ஆண்டு ஆடுகளை மேய்க்கிறார், 3வது 40 ஆண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் என்ன பண்றாரு. 40 ஆண்டு முடிய போகுது, கொஞ்சம் அதுதான். ஸோ புதிய 41க்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம், நுழைய போறோம். 40 ஆண்டுகள் நம்முடைய ஐயா மூலமாக ஆண்டவர் அநேக மக்கள் மூலமாக ஆண்டவர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து என்ன பண்ணார், நடத்தினார். இனி உள்ளது நம்முடைய கைகளில் ஆண்டவர் கொடுத்திருக்க மகிமையான விதத்துல ஆண்டவருடைய ஊழியம் நடக்கணும். எல்லா இடத்துலயும் ஒரு சத்தம், ஒரு பேச்சு உண்டாக்கணும். இயேசு கோயில்ல ஏதோ நடக்குதாங்க, இயேசு கோயில்ல ஏதோ நடக்குது. இது இயேசு கோயில். உங்க நாமத்தில் அற்புதங்கள்
நம்ம மிகுந்த சந்தோஷமாக, ஏன் தெரியுமா, ஆண்டுடைய மகா தயவுனால நம்ம ஹாஸ்பிட்டல்ல இல்லை, ஆண்டுடைய மகா தயவுனால நம்ம எந்த ஜெயிலையும் இல்லை, ஆண்டுடைய தயவுனால எந்த கோர்ட் கேஸ்லயும் இல்லை, ஆண்டுடைய மகா தயவுனால ஆலயத்துல வந்து உட்கார்ந்து ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். எத்தனையோ சம்பவங்கள், எத்தனையோ சூழ்நிலைமைகள் நடக்கும். சமீபத்துல ஒரு மருத்துவமனைக்கு போயிருக்கும் போது கண்ட விஷயத்தை, மிகுந்த வேதனையான சூழ்நிலை, குடும்பமாக மருத்துவமனை, அப்படி ஒரு ஆபத்தான ஒரு இக்கட்டான நிலைமை வந்து குடும்பமாக அப்படி மருத்துவமனையில் அப்படியே லைன் அப்படியே இருக்கிறாங்க. பார்க்கவே முடியல, அவ்வளவு வேதனை, மிகுந்த வேதனை. ஆனா ஆண்டுடைய தயவு பாருங்க, நம்மள அற்புத விதமாய் நடத்தி வருகிறது. நம்ம அப்படிப்பட்ட இடங்களுக்கு போகும்போது ரொம்ப ஆண்டுடைய தயவை நினைக்க வைக்கிறது பாருங்க. உண்மையிலுமே இப்ப நம்ம எவ்வளவு சந்தோஷப்படணும் தெரியுமா? ஆண்டுடைய தயவுனால எந்த ஹாஸ்பிட்டல்லையோ கோர்ட்லயோ ஜெயிலையோ எந்த அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில இல்லாத அளவுக்கு ஆண்டவர் நம்மை பாதுகாத்து அவருடைய சமூகத்துல நம்மை கொண்டு வந்திருக்கிறார். சந்தோஷமா கொண்டு வந்திருக்கிறான்னு நம்ம சொல்ல முடியாது. சில பிள்ளைகளை காலமே அம்மா அடிச்சு முடியெல்லாம் பிடிச்சு முதுகுல குத்தி அப்படிலாம் கொண்டு வந்திருக்கோம். ஆனா ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். சில பிள்ளைகள் ரொம்ப உஷாரா இருக்கும் ஆண்டவருக்குரிய காரியங்கள். இவங்களா காலமே எழும்பி பட்பட்னு ரெடி ஆவாங்க. சிலது இந்த சோம்பேறி மாதிரி இருக்கும் பாருங்க, வெனுக்குனே எழும்பா, வெனுக்குனே அம்மாவை கொஞ்சம் டென்ஷன் ஆக்கணும்னு சிலது இருக்கும் பாருங்க. அந்த அம்மா ஏற்கனவே காலமே அது இதுன்னு வரைந்து இருக்கணும். இந்த பிள்ளை இருக்கு பார்த்தீங்கன்னா, சில பிள்ளை இது எழும்பாது, வேனுக்குனே அம்மாவை டென்ஷன் ஆக்கும், வேனுக்குனே வந்து தேவையில்லாத நேரத்துல சாயா கேட்கும், காபி கேட்கும், தேவையில்லாதெல்லாம் கேட்கும், டென்ஷனே படுத்துரும் பாருங்க காலமே சில பிள்ளைக்காக. போதும் போதும் ஆயிரம் ஆலயத்திற்குள்ள வர்றதுக்கு. ஆனா சிலர் ரொம்ப சந்தோஷமா உற்சாகமா, சில பிள்ளைகள்லாம் அம்மா அப்பா கிளம்புறதுக்கு முன்னாலே கிளம்பி இவங்க வாசலுக்கு வந்துருவாங்க. இவங்க வந்து சொல்லுவாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. சோ உண்மையிலுமே ஆண்டுடைய ஆலயத்துல இருக்கிறது இது ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் ஹாஸ்பிட்டல்ல வேதனையில அங்க அங்கன்னு அலமோதும் போது ஆண்டுடைய கிருபை நம்ம அவருடைய சமூகத்துல கொண்டு வந்து அவரை ஆராதிக்க, அவரை துதிக்க வைத்திருக்கிறது. இதற்காக சந்தோஷமா கைகளை தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யாருமே இல்லை. இந்த பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தாவே தேவர்களே உமக்கொப்பானவர்
ஆசீர்வதிக்கப்படணும். சோ பரிசுத்த ஆவியானவர் பலமாய் விரும்புகிறார். இந்த ஏரியாவுல பலமாய் கிரியைகளை செய்ய, பலமாய் வெளிப்படட்டும் ஆண்டுடைய கிரியை. இங்க இருந்து ஆரம்பிக்கணும். தீர்க்க தரிசனமா நான் பேசுறேன். இங்க இருந்து ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு ஏரியாவா போகும். இங்கிருந்து ஆரம்பித்து இந்த சபைக்கு ஆண்டவர் எந்தெந்த பகுதியிலிருந்து மக்களை கொண்டு வராரோ அத்தனை பகுதியிலும் இந்த நதி பாய்ந்து செல்லும். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் பைபிள், எடுக்காதீங்க, நான் பரவ சொல்லுதேன். எசேக்கியேல் 47:9 ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பல வருஷமா இந்த நதி போகும் இடமெங்கும் அப்படின்னு அந்த நதியை குறித்து அந்த வசனத்துல வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட தரிசனத்தையும் என்னுடைய வாழ்க்கையில காண்பித்தார். மகா பயங்கரமான தரிசனமா இருந்தது. அந்த நதியை நான் பார்த்தேன். ஒரு பெரிய தேவனுடைய மனுஷனிடத்துல கேட்டேன். அப்போ அவர் எனக்கு அதற்கான ஒரு நல்ல பதில ஆலோசனை சொன்னார். சோ இந்த பகுதியில இருந்து ஆரம்பிக்கிறது நான் பார்க்கிறேன். என்னுடைய ஆவில நான் பார்க்கிறேன். எனக்கு அப்படியே ஆண்டவர் காண்பிக்கிறேன். சங்கர் தேவல் வாஷினாக்கா பகுதியை நான் அப்படியே என்னுடைய ஆவில பார்க்கிறேன். இந்த ஆலயத்திலிருந்து இந்த பகுதியிலிருந்து புறப்படுகிற இந்த நதியானது ஒவ்வொரு ஏரியாவிலையும் இங்கிருந்து எங்க வரைக்கும் ஆண்டுடைய ஊழியம் நடக்குதோ, மக்கள் வர்றார்களோ, அத்தனை பகுதி வரைக்கும் இந்த நதி பாய்ந்து சென்று வசனம் சொல்றது இந்த நதி போகும் இடங்கள்லாம் நிறைய மச்சங்கள் உண்டாகும். மச்சங்கள்னா நிறைய மீன்கள், நிறைய ஆத்துமாக்கள் உண்டாகும். மகா பயங்கரமானவைகளை தேவன் உங்களை கொண்டு, என்னை கொண்டு, நம்மை கொண்டு செய்ய போகிறார். விசேஷமாக எங்களுடைய குடும்பத்தை அதில் ஆண்டவர் நிறுத்த போகிறார். நன்றைக்கு வந்து உட்கார்ந்ததுல இருந்து அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை என்னுடைய மனைவி நடத்தல ஆரம்பித்ததிலிருந்து, ஜெபம் ஆரம்பித்ததிலிருந்து என்னால மகா பயங்கரமான விதத்துல உணர முடிந்தது. குடும்பமாக ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவருக்காக ஆண்டவர் பயன்படுத்துவார். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஒரு 5 நிமிடங்கள் ஆண்டவரை ஆந்தி எல்லாரும் ஒரு 5 நிமிடங்கள் வேகமாக ஒரு 5 நிமிடங்கள் வேகமாக எல்லாரும் கருதுகள் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் செய்த நன்மைக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் செய்த நன்மைக்காக, ஆண்டவர் செய்த உதவிக்காக, ஆண்டவர் நம்மை காத்த விதத்திற்காக, நம்ம மேல் உள்ள பாச நேச ஓ எஸ் 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 5 நிமிடங்கள் தான். ஹalleluya, thank you Lord, thank you Lord, thank you Lord. நன்றியவரே, எவ்வளவாய் நேசிக்கிறீரப்பா. என் தாயின் கருவிலே உருவாகுவனே, என்னை தெரிந்து கொண்ட இதன் நேசரே, என் அன்பரே, தாயின் கருவில் உருவாகுவனே, தெரிந்த தெய்வமே, என்னை நினைத்த தெய்வமே, என்னை நினைத்த தெய்வமே. அப்பா, என் படிப்பை வைத்து இல்லப்பா, என் புத்தியை வைத்து இல்லப்பா, என் திறமை வைத்து இல்லப்பா, உடைய தயவு என்ன நினைத்தது. நான் இதற்கான
என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரம் போல சாத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரம் போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே, எபினேசரே, என் நாள்களை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி
பாசம் நேசம் வைத்திருக்கிறார். நம்மை கைவிட மாட்டார். அவர் உன்னை கைவிட மாட்டார். மாட்டார் மகளே, உன்னை கைவிட மாட்டார். நீ வாழ்ந்து சுகித்திருப்பார். நீ வாழ்ந்து சுகித்திருப்பார். உன்னை வாழ வைக்க போறது இயேசு தெய்வம். மனிதன் அல்ல. இயேசுவே உன்னை வாழ வைக்க போகிறார். இயேசுவே உன்னை உதவ போகிறார். அதனால நீ வாழ்ந்திருப்பார். எல்லா விதத்திலும் உன்னை வாழ வைப்பார். உன் கையை மடித்து உன்னை தூக்கி விட போகிறார். மகிமையான வேலை செய்து நாமத்தை மகிமைப்படுத்து. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆண்டவர் நம்முடைய சபையை இந்த 9வது மாதத்துல இந்த கடைசி சில மாதங்கள் தான் இருக்குது. நல்லா ஜெபம் பண்ணுங்க. காணா ஒரு கல்யாண திராட்சரச வாசனை மாறனாத சபையில வீசுது. ஆமா, எல்லா விதத்திலும் என்னென்ன ஆசீர்வாதம் நம்முடைய மக்களுக்கு தெரியும். ஆண்டவர் எல்லாம் செய்து கொடுக்கணும். சீக்கிரமா வசனத்தை எடுத்து வாசிப்போம், தியானிப்போம் வேகமாக. சங்கீதத்தின் புஸ்தகம் 22வது சங்கீதம் 5வது வேத வசனத்தை நாம் வாசிப்போம். அதற்கு முன்னால நம்ம சங்கீதம் 71:1 வாசிப்போம். உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒருபோது வெட்கமடையாதபடி செய்யும். சரி, நல்லா கவனிங்க. இப்போ அந்த வசனத்தை வாசிக்க எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். முதல் சொன்னது நான் சங்கீதம் 22:5 எல்லாம் எடுத்துலாம். சங்கீதம் கிடைச்சிட்டா? சரி, அப்போ சங்கீதம் கிடைச்சுன்னா சங்கீதம் பாடணும். இப்போ 22:5வது பாட்டை பாடணும். எல்லாம் சேர்ந்து பாடணும். பாடுங்க. சரி, இது 5 4 வாசிங்க பாப்பா. மன்னித்துக் கொள்ளுங்க, கொஞ்சம் என்ன 4வது வசனம். திரும்ப ஒரு முறை சங்கீதத்தை பாடுங்க எல்லாரும். ஓகே, சரி, நல்லா கவனிக்கணும். நமக்கு டைம் இல்லை, அதனால கொஞ்சம் வேகமாக இந்த வசனங்களை நீங்க நல்லா கவனிக்கணும். சரியா? ஓகே. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். இந்த நாளிலே நம்ம தியானிக்க போகிற வேத பகுதி என்ன தெரியுமா? எங்கள் பிதாக்கள் உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்தார்கள். இதைத்தான் இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்திலே எப்படி நம்பிக்கை வைத்தார்கள் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக சங்கீதம் 71 வாசிக்க வேண்டாம். இங்க பாருங்க, குனிய வேண்டாம். இங்க பாருங்க, சங்கீதம் 71:1 ஒரு தேவ மனிதன் ஜெபிக்கிறார். கர்த்தாவே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கம் அடையாதபடி செய்யும். நல்லா கவனிக்கணும். போன சண்டே நம்ம தியானித்த வேத பகுதி, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது. வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்துல ஆண்டவர் இந்த வசனத்தை காண்பித்தார். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கம் அடையாதபடி செய்யும். ஒரு தேவ மனிதனுடைய ஜெபம் புலம்பல். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு என்ன காண்பிக்கிறாரா? எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்து உம்மை நோக்கி கூப்பிட்டு அவர்கள் என்ன பண்ணார்களா? தப்பினார்கள். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். நம்முடைய பிதாக்கள் ஆண்டவர் மேல வைத்த நம்பிக்கையை நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய பிதாக்கள் யார்? நம்முடைய பிதாக்கள் எப்படிப்பட்ட நம்பிக்கையை ஆண்டவர் மேலே வைத்திருந்தார்கள்? ஏன்னா அநேக நேரம்
நம்முடைய பிதாக்கள் இடத்திலே நமக்கு தேவையான அநேக ஆலோசனைகள் உண்டு, நமக்கு தேவையான அநேக வார்த்தைகள் உண்டு, நமக்கு தேவையான அநேக காரியங்கள் நம்முடைய பிதாக்கள் இடத்தில் உண்டு. ஆண்டவர் இந்த வார்த்தையை இங்க எழுதி வைத்திருக்கிறார். எந்த பிதாக்களை குறித்து எழுதி வைத்திருக்கிறார்? நம்முடைய தகப்பனா? ஒருவேளை நம்முடைய தகப்பன் நல்ல ஒரு தேவ மனிதனாய், நல்ல ஒரு தேவ பிள்ளையாய் இருக்கிறார் அல்லது இருந்திருந்தார் அப்படின்னா இந்த கணக்குல நம்ம அவங்களே இழுக்கலாம். அல்லாம இங்க எந்த பிதாக்களை ஆண்டவர் காண்பிக்கிறார் என்பது நாம் கவனத்துல கொள்ளணும். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் அப்படின்னு இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறது. ஒரு 3-4 பிதாக்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். முதல்ல ஒரு பிதாவை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த பிதா எப்படி ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்திருந்தார்? பிதாக்கள் அப்படின்னா நம்முடைய முற்பிதாக்கள். இந்த வேதம் நமக்கு காண்பிக்கிற தேவனுடைய மனிதர்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுக்காய் வாழ்ந்தவர்கள், தேவனுக்காய் நின்றவர்கள், தேவனுக்காய் சாதித்தவர்கள். அந்த பிதாக்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அவர்களிடத்தில் நமக்கு தேவையான அநேக அனுபவங்கள், ஆலோசனைகள், காரியங்கள் உண்டு. முதல்ல ஒரு பிதாவை காண்பிக்கிறேன். இவர் எப்படி ஆண்டவரை நம்பினார்? ரோமர் 4:18 நினைக்கிறேன். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதே நம்புகிறதற்கு ஏது இல்லா நிலைமையிலே அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ஓகே, ரைட்டா? சரி, இங்க பாருங்க. முதல் நம்முடைய பிதாக்களுடைய பெயர்ல முதல் பெயர் ஆபிரகாமுடைய பெயர் வருகிறது. ஆபிரகாம், அபிராம் என்று பெயர் இருந்த அந்த பெயரை ஆண்டவர் ஆபிரகாம்னு மாற்றினார். ஏன் மாற்றினார்னா, ஆண்டவர் சொன்னார், நீ தள்ளாத ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவாய், நான் உன்னை தள்ளாத ஜாதிகளுக்கு தகப்பனாக்க போகிறேன். அதனால இனி உன் பேர் அபிராம் அல்ல, ஆபிரகாம் எனப்படும். முதல்ல ஆண்டவர் நமக்கு ஆபிரகாமை கொண்டு வந்து காண்பிக்கிறார். நம்முடைய முற்பிதாக்களிலே மிகுந்த ஒரு மகிமையான ஒரு முற்பிதா அப்படிங்கிறது ஆபிரகாம். இந்த ஆபிரகாமை குறித்து என்ன எழுதியிருக்கிறது? நம்புகிறதற்கு வாய்ப்பே இல்லாதிருந்தோ அதன் நம்பிக்கையோட விசுவாசித்தான். ஆபிரகாமுடைய நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கையா? நம்புகிறதற்கு வாய்ப்பே. நம்முடைய பிதாக்களுடைய நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கையா இருக்கு பாருங்க. வாய்ப்பே இல்லை நம்புகிறதற்கு, ஆனா நம்பிதான். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நிலைமைகள் வரலாம். வாய்ப்பே இல்லை நம்புறதற்கு. கர்ப்பப்பை இல்லாமலே ஒரு மகனுக்கு குழந்தை பிறந்திருக்கு. மெடிக்கலை விட பெரியவர் ஆண்டவர், டாக்டரை விட பெரியவர் ஆண்டவர். எல்லா டாக்டரும் லாஸ்ட்ல என்ன சொல்வார்? எங்களால முடிஞ்சதை நாங்க, இனி மீதி எல்லாம் யார் கையில இருக்கு? அப்ப டாக்டரே என்னதான் சொல்லி முடிக்கிறார் தெரியுமா? எங்களால ஏதோ முடியறத நாங்க செய்யறோம், ஆனா எல்லாம் யார் கையில தான் இருக்கு? யார் கையில? அவர் கையில இருக்கு. ஜீவன், மரணம், பாதாளம், நரகம், பரலோகம் எல்லாமே அந்த சராசரங்களை படைத்த இறைவனவர், வானம் பூமியை உண்டாக்கினவர், எல்லா நட்சத்திரங்களை, சமுத்திரங்களை, மலைகளை, மேடுகளை, குன்றுகளை, பள்ளத்தாக்குகளை உண்டாக்கினவர் எல்லாம் அவருடைய கருத்துல இருக்கிறது, மனிதர்களுடைய கருத்துல. இவர்களால முடிந்ததை தான் செய்ய முடியும், முடிந்ததை தான் செய்யும். சில நேரம் நல்லா இருக்கிறது கூட கொண்டு வருதான் சில ஸ்பெஷல் டாக்டர்.
ஐயோ, நல்லா இருக்கிறது கூட கொண்டு விடுவாங்க சிலது. அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க படிச்சதை வச்சு. ஆனா இங்க படிப்புலாம் கிடையாது. இங்க only in the name of Jesus be healed. சர்வ வியாபி, சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தவர், எல்லாவற்றிற்கும் மேலே இருக்கக்கூடியவர். ஆபிரகாமுக்கு ஒருவேளை டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்திருக்கலாம். நமக்கு தெரியாத அன்றைக்குள்ள நிலைமைகள், வைத்தியங்கள், மருந்துகள், மாத்திரைகள் என்ன காரியம். ஒருவேளை ஆபிரகாமுக்கு எல்லாரும் முடிவு பண்ணி ஒரு சர்டிபிகேட் கொடுத்திருக்கலாம். சாராலையும் ரகசியமா கூட்டிட்டு போயிருக்கலாம். இவருக்கு ஏன் குழந்தையே உண்டாக்க மாட்டேங்குது, நல்லா திங்க, நல்லா அரைக்க, நல்லா தூங்க, யாருக்கும் தெரியாம கூட்டிட்டு போயிருக்காங்க. ரகசியமா இவரை செக்அப் பண்ணுங்க, ஏன் இவளுக்கு குழந்தை டாக்டர் ஒருவேளை 2 பேருக்கும் ஒரு முடிவு பண்ணியிருக்கலாம். வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லாத போதுதான் ஆபிரகாம் தேவனை நம்பினார். அப்பதான் நம்முடைய நம்பிக்கை அப்படிங்கிறது வெளிப்படணும். உங்களுக்கு எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்குது எல்லாம் அப்படிங்கிறதுல நம்ப வேண்டிய தேவையில்லையே. நம்புமா, நம்ப வேண்டிய தேவையில்லையே. ஆனா வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வருது. பார்த்தேன், உங்களுக்கு குழந்தை உண்டாக வாய்ப்பு இல்லை. ஆபிரகாமே, சாராளே, வேற ஒரு சிஸ்டம் இருக்குது. என்ன சிஸ்டம்? அடிமை பெண்ணாகிய ஆகாரோடே சேரும், அவளாலே என் வீடு கட்டப்படுவதாக. இன்னைக்கு நிறைய பேர் இப்படி பண்றாங்க. இல்லம்மா, இல்லையா, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தாமதமானாலும் காத்துருங்க, அவர் ஆசீர்வதிப்பார். அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல, அவர் மனமாற மனிதனும் அல்ல, பொய் சொல்ல மனுபுத்திரனும் அல்ல. ஆபிரகாமுக்கு வாழ்க்கையில வந்த சூழ்நிலை, 75 வயதுல ஆண்டவர் அவனை அழைத்தார். ஆனால் அவனுக்கு குழந்தை பாக்கிய ஆசீர்வாதம் உண்டானது அவருடைய 99 100 வயதுல தான் அவனுக்கு ஆசீர்வாதம் உண்டானது. அவனை நம்பி வந்திருக்கிற சாரா, 25 ஆண்டுகளாக சாராளுக்கு ஒரு பேர் இருந்தது. பைபிள் சொல்லுது மலடி. 25 ஆண்டுகளாக சுமந்து கொண்டிருந்த இந்த அவமானம், இந்த பெயர், இந்த ஒரு தண்டனை, இந்த ஒரு வேதனை, இதுக்கு நடுவுல நான் கடவுளை நம்புவேன். ஆடாதீங்க, நீங்க வேண்டாம், வேண்டாம், நீங்க பாடாதீங்க. பாட்டே ஒரு மாதிரி. 25 ஆண்டுகள் மலடி என்னப்படுகிறாள் சாராள். ஆபிரகாமும் அந்த கேட்டகரியில தான் வராரு. 2 பேருக்கும் மலடுங்கிற பேரு. உங்களால வீட்டை கட்ட முடியாது, உங்களால குடும்பத்தை கட்ட முடியாது, உங்களால வீட்டுல நல்லது ஒண்ணு ஆகாது. அப்படிப்பட்ட ஒரு தண்டனைங்கிற அவமானம் வந்து விழுந்திருக்கு. 25 ஆண்டுகளாக சுமக்கிறாங்க. ஒரு நாள் 2 நாள் கிடையாது. 25 ஆண்டுகளாக வேதனை சுமக்கும் போது அதற்கு நடுவுல ஆபிரகாம் பாடுகிற பாடல் இதுதான். நம்புவே இயேசுவை, நம்புவே. நீங்க பாடக்கூடாது, நீங்க பாடக்கூடாது, சரி? அதற்கு நடுவுல ஆபிரகாம் சொல்றார், என்ன வந்தாலும் யார் கைவிட்டால். எப்படி பாட முடியுது அவனால? நம்புகிறதற்கு வாய்ப்பே இல்லை. இத்தனை ஆண்டுகள் ஆயிட்டு, மலடு 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 இத்தனை ஆண்டுகள் ஆயிட்டேன், வாய்ப்பே இல்லையே. இனி எப்படி நடக்கும், எப்படி கிடைக்கும்? உலகமே நமக்கு ஒரு பேரை வைத்துட்டேன், மலடுன்னு என் மனைவிக்கு பேர். பைபிள் இருந்திருக்கு, சாராள் மலடியா இருந்தான். நம்புகிறதற்கு வாய்ப்பு இல்லை. நம்புகிறதற்கு வாய்ப்பு இல்லாத போது ஆபிரகாம் தேவனை நம்பினான். நீ நம்பணும். ஒரு வண்டியை வச்சு காலத்தை ஓட்டுற நீ,
ஒரு 50 வண்டியை வச்சு ஒரு பெரிய ஷோரூம் நடத்துவேன் அப்படின்னு நீ நம்பணும். நம்ப வாய்ப்பு இல்லை, நம்ப வாய்ப்பு இல்லை. அது எப்படி நடக்கும் யா? ஆனா நம்பணும், நீ நம்பணும். ஏன்னா நம்முடைய பிதாக்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தேவனை அப்படிதான் நம்பினாங்க. அதுதான் நம்பிக்கை. இருக்கிறத நம்புறது அல்ல. நான் ஜீரோவா இருக்கிறேன், அந்த ஆண்டவர் என்ன ஹீரோவா நிற்க வைப்பா, நம்பணும். நான் இன்னைக்கு ஏறி படியினுடைய கீழ் படியில இருக்கிறேன், ஆனா ஆண்டவர் ஒரு நாள் என்ன மேல் படிக்கு கொண்டு போவார், நம்பணும். இன்னைக்கு என் கிணறுல தண்ணீர் இல்ல, ஆனா ஒரு நாள் என்னுடைய கிணறு நிரம்பி வழியும், நீ நம்பணும். அதுதான் நம்பிக்கை. நம்முடைய முற்பிதாக்களாக ஆபிரகாம் என்ன பண்ணானா, வாய்ப்பே இல்லாத போது தேவனை நம்பினார். கிணறுல தண்ணீர் இல்லையா, அவ்வளவுதான், இனி இது சரிப்படாது. யாரு? நம்மளே சொல்லியிருந்தோம். அவ்வளவு இதான் இருந்துச்சு, அது போச்சு, இனி அவ்வளவுதான். நம்முடைய வாயிலிருந்து வருகிற அவிசுவாசம் இருக்கு பதில 99% அதுதான் இருக்கு. நிறைய எந்த பக்கம் திரும்பினாலும் நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை அவிசுவாசம் நிறைந்ததா இருக்கு. நம்பிக்கை இல்லாததா, விசுவாசம் இல்லாததா, அப்படிப்பட்ட வார்த்தைகள். இவன் எங்கெல்லாம் போயிருப்பான் ஆபிரகாம்? 25 வருஷமா வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருந்தான். சொல்லுங்க, வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருந்தான். வீட்டுக்குள்ள உட்கார்ந்தா பரவாயில்லையே, யாரும் கேட்க மாட்டாங்கல்ல. இவன் வீட்டுக்குள்ள உட்கார்ல 25 வருஷமா அவனுடைய எல்லா வேலைகளும் செய்யறான். போற இடத்துல கேட்கறாங்க, என்ன உனக்கு கல்யாணம் ஆயிட்டா? முடியெல்லாம் பெருசா இருக்கு, தாடிலாம் பெருசா இருக்கு, வயசான மாதிரி இருக்கு, கலர்லாம் மாறுது, கண்ணெல்லாம் சுருங்குது. உலகத்துல நடக்கிற காரியங்களை சொல்றாங்க. எத்தனை பேர் ஆபிரகாம் கிட்ட கேட்டிருப்பாங்க, ஏன்னா எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? ஏன்னா எத்தனை வயசு ஆபிரகாமுக்கு? 75, 80, 90 வயசுன்னு போது அப்போ இருந்திருக்காதா? தோற்றம் வயசான மாதிரி தோற்றம். ஐயா எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? எத்தனையோ பேர், எத்தனையோ இடத்துல, எத்தனையோ சம்பவம். ஆனா அந்த இடத்துல எல்லாம் அவர் நம்பிக்கையான வார்த்தைகளை தான் பேசி இருக்கிறார் அப்படின்னு பைபிள் சொல்லுது நமக்கு. நம்ம ஏதும் இல்லை, எவனுமே நம்பல. அவர் எந்த கடைக்கு போய் ஜாமான் வாங்குறாரு, அந்த கடைக்காரன் நம்பல. எந்த மார்க்கெட்ல அவராக ஷாப்பிங் பண்ணாரோ அங்க தெரிஞ்சவங்க, அந்த கடைக்காரங்க, மார்க்கெட்காரங்க கூட அவரை நம்பல. ஆனா இவர் நம்பிக்கையில உறுதியா இருக்கிறார். நம்பிக்கைன்னா என்னன்னு தெரியணுமா உங்களுக்கு? வாசிங்க ஒரு வசனத்தை வேகமாக. நம்பிக்கை அப்படின்னா என்ன உங்களுக்கு காண்பிக்கிறவங்க. எபிரேயர் 11:1 வேகமாய் வாசிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. நம்பப்படுகிறவைகளின் அப்படின்னா நம்பிக்கை அப்படிங்கிறது நல்லா கவனிங்க. எங்க பாருங்க, இது ஒரு உறுதியை காண்பிக்கிறது. ஸ்ட்ராங்கா இருக்கிறார். என்னை என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் ஐயா. ஒரு நாள் இதே மார்க்கெட்டுக்கு நான் என் தோல்ல என் பையனை போட்டுக்கிட்டு நான் வருவேன் காய் வாங்குறதற்கு. கை இருந்தா தட்டு, இல்லைன்னா மண்ணில கொட்டு. இந்த லாங்குவேஜ் இருந்து ஆபிரகாம் கிட்ட அந்த நம்பிக்கை இருந்து பாருங்க, அந்த ஒரு உறுதி இருந்து. இன்னைக்கு உறுதி இல்லை. உறுதிக்காக அப்பப்போ ஒரு உபாச கூட்டம் வைக்கணும், இல்ல ஒரு கன்வென்ஷன் வைக்கணும், இல்ல ஒரு தீர்க்கதரிசியை கூடணும், இல்ல யாரையாவது, இல்ல ஒரு வெளிப்படணும். மகளே, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கவே கொதிக்கவே. சரி, இது எத்தனை நாள் ஓடும் நினைக்கிறிய? ஒரு வாரம் ஓடும். அடுத்த வாரம் ஆளுக்கு என்ன சோர்வா இருந்த மாதிரி இருக்கு, என்ன டிப்ரெஷன்ல இருந்த மாதிரி இருக்கு. அது ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்க. நாங்க 7 நாளும் பார்த்தோம். 7 நாள்ல ஒண்ணும் என்னன்னு எனக்கு புரியல. வசனம் சொல்லுது உறுதி இருக்கணுமா, நம்பப்படுகிறவைகளின் உறுதியா இருக்கணுமா.
இன்னும் காமிக்கிற நம்ம பிதாக்கள் எப்படி நம்பினார்கள். யோபு 13:15 வாசிங்க வேகமாய். யோபு 13:15. நம்முடைய பிதாக்களுடைய நம்பிக்கை மாத்திரம் காண்பிக்கிறேன் உங்களுக்கு. அவர் என்னை கொன்று போட்டாலும். யாருப்பா அவர்னா யாரு? ஆண்டவரே என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இது யாருடைய நம்பிக்கை? நம்முடைய பிதாக்களுடைய நம்பிக்கை. கவனிக்கிறீங்களா? இல்ல வீட்டுக்கு போற ஆர்வத்துல இருக்கிறீங்களா? கூட்டம் முடிய பக்கத்து நம்முடைய பிதாக்களுடைய நம்பிக்கை பாருங்க. யோபு யாரு? நம்முடைய பிதாக்களா இல்லையா? என்ன நம்பிக்கை இவருக்கு? இவர் சொல்றாரு, அவர் என்ன கொன்னே போட்டாலும் நான் என்ன பண்றேன்? நம்பிக்கை. இங்க ஒரு வாரம் கூட நம்பிக்கை நிக்க மாட்டேங்குது. ஒரு வாரம் கூட நம்பிக்கை निक्के मानते थे। जैसे मैंने थोड़ा जाके मिल के उनको एक हफ्ता नहीं आया चर्च में, क्यों नहीं आया उनको पूछ के, मतलब जैसे जैसे अंग स्टाइल इन्हीं में இந்த நம்பிக்கைலாம் கிடையாது. நம்பிக்கைனா நம்ம நம்பிக்கை எப்படி இருக்கு? ஒரு நாள் ஒரு சர்ச்சில் ஒரு பாஸ்டர் அனௌன்ஸ் பண்ணாராம். தெரியும் உங்களுக்கு எல்லாத்துக்கும். என்ன அனௌன்ஸ் பண்ணாரு? நம்முடைய கிராமத்துல மழையே பெய்யல, மழை பெய்யறதுக்காக எல்லாரும் என்ன செய்ய போறோம்? ஜோம் பண்ண போறோம். எல்லாரும் அனௌன்ஸ் பண்ணார். அனௌன்ஸ் பண்ண உடனே என்ன பண்ணாங்க? அடுத்த நாள் எல்லாரும் என்ன செய்தாங்க? ஜோம் பண்ண. ஆனா ஒரு பையன் மாத்திரம் கையில என்ன கொண்டு வந்தான்? ஒரு பையன் மாத்திரம் கையில. எல்லாரும் அவனை பார்த்து சிரிச்சாங்க, கிண்டல் பண்ணாங்க. என்ன மழை பெய்யல, வெயில் அடிக்குது, நீ கொடைய கொண்டு வந்திருக்க அப்படின்னு. அப்ப எல்லாரும் அவனை சிரிச்சாங்க, கிண்டல் பண்ணாங்க. ஆனா அவனுடைய நம்பிக்கை பாருங்க, அவனுடைய நம்பிக்கை ஜெபம் பண்ணி முடிச்சு ஆமென் சொன்ன உடனே இடிமுழக்கத்தோடு மழை பெய்ய ஆரம்பிச்சது. அவனை பார்த்து சிரிச்சு அத்தனை பேரும் அங்க ஒதுங்கி நின்றாங்க. அவன் மாத்திரம் ஸ்டைலா கொடைய திறந்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு போனான். ஹலோ, நம்பிக்கை உறுதியா இருக்குன்னா நீங்க தடுமாட மாட்டீங்க, தள்ளாட மாட்டீங்க, நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, நீங்க கம்பீரமா நடப்பீங்க. எனக்கு தெரியும், என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உங்க பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கேட்டு பாருங்க, உங்க நம்பிக்கை உறுதியா இருக்கா, இல்ல உங்க கதையை தான் பாஸ்டர் சொல்லிட்டே இருக்கிறாரா? ஒரு வாரம் கூட நிக்க மாட்டேங்க உறுதியா நம்பிக்கை. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? நம்முடைய பிதாக்கள் எப்படி நம்பினார்களா? நம்ப வாய்ப்பே இல்லை, ஏதுவே இல்லை, ஆனா நம்பினார்கள். நம்பிக்கைனால என்னது தெரியுமா? உறுதி இருக்கணும். எப்படி உறுதி தெரியுமா? அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கை இருப்பேன். Thank you, Lord. Thank you. Thank you, Lord. Thank you, Lord. ஒரு நல்ல அபிஷேகத்தை நான் உணர்றேன். என்னுடைய ஆவி நல்ல ஒரு அபிஷேகத்தை உங்களுக்காக ஃபீல் பண்ணேன். இந்த ஊழியத்தில், இந்த சபையில்
ஆண்டவருக்காக ஸ்ட்ராங்கா நிற்கத்தக்க ஒரு அபிஷேகத்தை நான் ஃபீல் பண்ணேன். ஆண்டவர் இந்த ஊழியத்திலே சபையிலே பயன்படுத்துவார் நல்லவா. அப்படி ஒரு ஆண்டு அபிஷேகத்தை நம்ம கண்ணா மேல நான் ஃபீல் பண்ணேன் அதிகமாக. ஸோ இங்கேயே இதே ஊழியத்தில் இதே சபையில் இதே எல்கையில இதே பகுதியில் இதே ஊழியத்தில் ஆண்டவர் அப்படி பயன்படுத்த விரும்புகிறார். நான் பேசும்போது சடன்லி அப்படியே என்னுடைய ஆவியில அப்படியே அந்த ஒரு அபிஷேகத்தோடு உங்க மேல நான் ஃபீல் பண்ணேன். நல்ல கிருபைகளை கொடுத்து ஆண்டவர் பயன்படுத்துவார்கள். நிறைய ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளையாக நீங்க மாற போறீங்க. எடுத்து வச்சுக்கீங்க. அந்த அளவுக்கு ஆண்டவருடைய கிருபை, இது கிருபை மாத்திரம் உங்களுக்கு செய்யும், வேற எதுவும் இல்லை. தீர்க்க தரிசனம் அல்ல, கிருபை இதை செய்யும். பயங்கரமாக ஜெபத்துல ஆண்டவர்களை ஒரு தள்ளி விட போகிறார். அண்ணாலை போல ஆண்டுடைய சமூகத்துல அண்ணா கடந்தது போல ஒரு பயங்கரமான அபிஷேகத்தை நான் ஃபீல் பண்றேன். ரேபா ஷபதுல் அன்தல பலிசபா சிகோ நம அல்பன ஷபதுல் Thank you Lord. நன்றி ஆண்டவரே. ரேபா ஷபதுல் நம்முடைய பிதாக்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்தார்கள். என்ன நம்பிக்கை? நீர் என்னை கொன்று போட்டாலும் சரி நான் உங்க மேல என்ன செய்வேனா நம்பிக்கையா இருப்பேன். உங்க கொன்னலாம் போடண்டா, ஆனா நம்பிக்கைங்க. பாஸ்டர் நீங்க பேசும்போது நல்லா இருந்து பாஸ்டர், நல்ல அனுபவமா இருந்து பாஸ்டர், அன்னைக்கு மாத்திரம் நல்லா இருந்து அடுத்த திங்கள்ல இருந்து அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் நல்லாவே இல்லை. ஏன் தெரியுமா? அந்த நம்பிக்கை உறுதி நம்ம கிட்ட இல்லை. நமக்கு அப்பப்ப சொல்ல வேண்டியதா இருக்கு. காதல் வாரத்துல 2 முறை 3 முறை 4 முறை 10 முறை 50 முறை சொல்ல வேண்டியதா இருக்கு. இந்த செய்தியை கேட்டாலும் சாயந்தரம் சிலருடைய முகங்கள் வாடி போயிடும் பாருங்க. சாயந்தரமே சிலருடைய முகம் வாடிடும், எல்லாமே வாடிடும். திரும்ப ஒரு டிவி சேனலை போட்டு அதுல சாயந்தரம் 5 மணிக்கு ஒரு வேலை எங்க ஐயா ஜிபிஎஸ் ஐயா வரலாம், ஒரு வேலை எனக்கு தெரியாது எத்தனை மணிக்கு. அன்னைக்கு 5 மணிக்கு கேள்விப்பட்டேன், இப்ப எத்தனை மணிக்கு தெரியாது நமக்கு. ஒரு 5 மணிக்கு ஜிபிஎஸ் ஐயா வரலாம். வந்த உடனே மகளே நான் தான் சண்டே காலமே தின்னதெல்லாம் ஜெபிச்சு போச்சு. திரும்ப அவங்க 2 அப்படியே தூக்கி விடணும். ஆசீர்வாதமா இருந்து நல்லா இருந்தது. அது எப்படி நிலைக்கும்? அடுத்த திங்கட்கிழமை காலமே மூஞ்சி திரும்ப அப்படி ஆயிரும். மூஞ்சி திரும்ப அப்படி ஆயிரும். திரும்ப ஏதாவது ஒரு விசுவாசி மூலம் ஒரு போன் வரும், ஏக்கா உங்களை பத்தி நான் சொப்பனம் பார்த்தேன். அப்படியா? என்னது? இப்படி நல்லா இருக்கு. சாயந்தரம் வரைக்கும் அது போகும். இது என்ன தெரியுமா? அப்பப்ப கடன் வாங்கி பெட்ரோல் ஊத்தி வண்டி ஓட்டின மாதிரி இருக்கு. அப்படி இல்லை நம்முடைய பிதாக்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தார்களா? நம்ப வாய்ப்பு இருக்கோ இல்லையோ, மேகம் தெரியுதோ இல்லையோ, காற்று வருதோ இல்லையோ, இடி முழக்கம் உண்டாகுதோ இல்லையோ, ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை, என் மேல மழை பெய்யும். இதான் அன்னைக்கு பிதாக்கள் வைத்த நம்பிக்கை. அதான் யோபு சொல்றாரு, நம்முடைய பிதா சொல்றாரு, என்னை கொன்னு போட்டாலும் சரி ஆனாலும் என்ன பண்ணுவேன். தானியேல் 3:28 வேகமாய் வாசிங்க. அடுத்த நம்முடைய பிதாக்களை பாருங்க. தானியேல் 3:28 வேகமாய். டைம் ஆயிட்டது. எஸ் லார்ட், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். அங்கவே கிடைக்கட்டும் பாப்பா. அப்பொழுது நேபுகாத்நேச்சர் வசனித்து ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தம்முடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி. யார நம்பி? அவரையே நம்பி. யார? இவனுக்கு எப்படி தெரியும் அவங்க அவரையே நம்பி இருக்கிறாங்கன்னு? சாட்சி பாத்தீங்களா? சாட்சி யார் கொடுக்கிறா? நேபுகாத்நேச்சர் கொடுக்கிறாரு. என்ன சாட்சி கொடுக்கிறாரு? இந்த ஷாத்ராக், இந்த மேஷாக், இந்த ஆபேத்நேகோ இருக்கிறாங்க பாத்தீங்களா, இவங்க அவங்க தேவனையே நம்பி இருந்தாங்க. ஹல்லேலூயா. சாட்சி யார் கொடுக்கிறா பாருங்க. அப்போ ஒரு நேபுகாத்நேச்சர், ஒரு அந்நிய ராஜா சாட்சி கொடுக்கிறானா, இவங்க வாழ்க்கை எப்படி இருந்திருக்காங்க?
என் நண்பர் ஒருவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் வாழ்க்கையில, தேவ மனுஷன். சாப்பிடலாம் வலி இருக்காது. நீங்க பார்த்துருக்கீங்க, நீங்க வரலாறுல நான் சொல்லுவேன், என்னுடைய நண்பர் சுவிசேஷகர் அருள்ராஜன் சொல்லி சாப்பிடலாம் வழி இல்லை, இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறார். கதவு பூட்டி கணவன் மனைவி உட்கார்ந்துருவாங்க. கேட்டா நாங்க உபவாசம் சோமன்றோம் நாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கஷ்டப்பட்டு இருக்கிறார் வாழ்க்கை. ஆனா வெளியில சொல்ல மாட்டார். இன்னைக்கு கோடியில் டீல் பண்ணிட்டு இருக்கிறார். அவ்வளவு ஆசீர்வாதங்கள் ஊழியத்துல ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறார், ஆசீர்வாதமா வைத்திருக்கிறார். இன்னைக்கு சாட்சி பாருங்க. நேபுகாத்நேச்சார் சொல்றான், இந்த 3 பேரும் யாரா? அவங்க தெய்வத்தையே நம்பி அப்படின்னா அவங்க வாழ்க்கையை பார்த்திருக்கிறாங்க. இவங்களுக்கு வாரத்திற்கு சிலர்லாம் ஒரு பாஸ்டர் போதவே மாட்டேங்குது. பக்கத்துல இருக்கிறவங்க கேட்டு வருங்க, உங்களுக்கு போதுமா இருக்குதா? இன்னும் ஒருத்தர் கேட்க மாட்டேங்கிறாங்க. ரகசியம் வெளிப்பட்டுட்டோம். கேட்டு பாருங்கள. எனக்குலாம் என்ன சண்டே கேட்டாலும் எனக்கு அந்த மண்டே கேட்டாதான் எனக்கு நிம்மதியே. அம்மா கொடுக்கிற பால் தான் ஒரிஜினல். அதை தவிர்த்து வருகிறதெல்லாம் நம்ப முடியாது. நமக்கு தேவையானது. சிலருக்கு அப்படித்தான். ஐயோ வச்சிருக்காங்க, ஸ்டாக்கா வச்சிருக்காங்க, மொபைல்ல வச்சிருக்காங்க, வீட்டுல வச்சிருக்காங்க, போன் நம்பர்ல வச்சிருக்காங்க. சில வீட்டுல தான் நான் போகும்போது எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கும் தெரியுமா? எப்படின்னு கேட்கறீங்களா? நான் கதவை தட்டிட்டு உள்ள போயிருப்பேன். அப்ப அந்த வீட்டுல உள்ள அம்மாவோ ஐயாவோ ஒரு வேலை பாத்ரூம்ல இருப்பாங்க, இல்ல பின் சைட்ல எங்கேயாவது இருப்பாங்க. அப்ப உடனே ஒரு சத்தம், பாஸ்டர் வந்திருக்கிறாங்க. அப்ப அடுத்த பதில் அங்க இருந்து வரும், எந்த பாஸ்டர்? நான் மண்ணிலேயே கை வச்சது. ஜாம்ல தான் வெரைட்டி இருக்கு, ஸ்ரீகண்ட்ல தான் வெரைட்டி இருக்குன்னா பாஸ்டருக்கு அப்புறம் ஒரு சத்தம் வரும். அதே அந்த ஐயா மகன் சின்னவர் இருக்காருல, அவர் என்ன பண்ணிருக்காரு? நான் செங்கடல தாண்ட மாதிரி எனக்கு அனுபவம். யோதானின் எல்லாம் வந்துட்டு போன மாதிரி. என்ன அப்படின்னா அதான் வச்சிருக்கிறோம் நம்ம. நான் சொன்ன ஒரு விசுவாசி, நம்ம விசுவாசி, நம்ம சபையில இருக்கிற நம்ம விசுவாசி. அது ஒரு ஊழியக்காருக்கு போன் பண்ண வேண்டியதா இருந்தது. அது அந்த ஊழியக்காரர் அதெல்லாம் கேட்கறதுக்கு பேர்ல வேற ஒரு ஊழியக்காருக்கு அதுக்கு போன் பண்ணணும். அது தெரியாம என் நம்பர் அமைக்கிட்டு பிரைஸ் எல்லாம் இருந்துச்சு. நான் நார்மலா எப்போ சரி நம்ம விசுவாசி தானே பிரைஸ் எல்லாம் அப்படின்னு. அது உடனே நீங்க பாஸ்டர், இந்த பாஸ்டர் தானே அப்படின்னுச்சு. எனக்கு உடனே மைண்ட்ல கொஞ்சம் தட்டிட்டு ஏதோ கோல்மால் பண்ணது போல. நான் உடனே சத்தத்தை லைட்டா மாத்திட்டு நான் அந்த பாஸ்டர் தான். அந்த ஆள கதையை ஆரம்பிக்குது பார்க்க வந்த விசுவாசி. பாஸ்டர் உங்களுடைய ஆராதனை, உங்க மகா இருக்கிறாளா? அந்த மகா அப்படியே வாசித்து பண்றா பத்திலா. எனக்கு ஏது மகா? அந்த பாஸ்டருக்கு சொல்றேன். அது கதையா சொல்லுது. நானும் கடைசியில் எனக்கு இப்படிப்பட்ட கஷ்டம் இருக்கு, எனக்காக ஜோமுங்க. நான் கதை சொல்ல ஆண்டவர் சமூகத்தில் உண்மையை சொல்ல அது சாட்சியம் வச்சிருக்கிற ரெக்கார்டா. ஒரு நாள் ஆண்டவர் என்ன நடத்துவார் அன்னைக்கு அந்த விசுவாசிக்கு போட்டு காமிப்பேன். இது வரைக்கும் தெரியா? சரி ஓபேத்து தான் அது. ஓபேத்துல அப்படி பண்ண நல்லது. என்கிட்ட அப்படியே பேசிட்டே இருக்குது. எனக்காக ஜோமன் அப்படி இப்படின்னு சொல்லிச்சு. அப்ப நான் கேட்டேன், உங்க மாஸ்டர் உங்களுக்காக ஜோமன் மாட்டாங்களா? உங்க மாஸ்டர் கொஞ்சம் நீங்க சொல்லுங்க, பேசுங்க, அவங்க ஜோம் பண்ணுவாங்க. சத்தத்தை மாற்றி பேசுங்க. நம்ம விசுவாசிக்கு கண்டுபிடிக்கவே முடியல. அதனால இது ஓபேத் வீட்டுல தான் நடந்தது. இது அவங்க வீட்டு பிரதிஷ்டைக்கு ஜபம். அங்க ஜபத்தை முடிச்சு உட்கார்ந்து இருக்கும் போது தான் சம்பவம் நடந்துச்சு. அங்க உட்கார்ந்து தான் பேசிட்டு இருக்கிறேன். சைலண்டா சத்தத்தை மாத்தி. கடைசியில் அதுக்கு சொன்ன விஷயம்லாம் வேற விஷயம், அது சொல்ல முடியாது சபையில. அப்படி ஒரு சம்பவம் நடந்து கடைசியில ஆமே பிரைஸ் எல்லாம் பார்ப்போம். பார்ப்போம். சண்டே பாஸ்டர் நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே, எங்க குடும்பத்திற்கு நீங்க தான் அப்படின்றதாக. பாஸ்டர் உங்க கையினால வேணா தான் நல்லா இருக்கு பாஸ்டர், உங்க கை வச்சு உங்க வலது கை வச்சு நானும்
கடைசியில தான் தெரிஞ்சு இவங்க பாஸ்டர் வேற எல்லாம் டிசோசா பாஸ்டர் வச்சிருக்காங்க, சுந்தரராஜன் வச்சிருக்கிறாங்க, வேற என்னெல்லாம் ராஜெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அப்போ நிறைய பேர் கதை வெளியான மாதிரி இருக்கு. அப்படி ஆவியில அப்படி வர்ற மாதிரி இருக்குல்ல. நம்முடைய பிதாக்களுடைய நம்பிக்கையை பாருங்க. அவங்களுக்கு அப்படிலாம் தேவைப்படலை. அவங்க ஆண்டவரை உறுதியா எப்படி நம்பியிருந்தாங்களா, நமக்கு வாய்ப்பு இருக்குதோ இல்லையோ நடக்கிற மாதிரி ஆனா நம்பி இருந்தாங்க. கொன்னு போட்டாலும் சரி நம்பி இருந்தாங்க. உலகமே சாட்சி சொல்லிச்சான். இவங்க யாரா? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ யாரா? அவங்க தெய்வத்தை நம்பி புண்ணியமா போகும். சங்கீதம் 22:8 வாசி. சங்கீதம் 22:8. 4வது நம்முடைய ஒரு பிதாவை நான் காண்பிக்கிறேன். வேகமா. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே நேயா. கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் அவர் இவனை தாவீதை குறித்து எழுதியிருக்கிறது. இந்த சங்கீதத்தை தாவீது என்ன பண்றார்? என்ன சொல்லுது வசனம்? கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே. பாருங்க, சாட்சி பாருங்க. தாவீது நம்முடைய பிதாக்கள் 4 பேரை காண்பித்து இவர்கள் யார் நம்பி இருக்கிறாங்க? ஆண்டவர். வாய்ப்பு இருக்கோ இல்லையோ, கொன்னு போட்டாலும் சரி, ஆனா உலகத்தின் மத்தியில் எவ்வளவு பயங்கரமான சாட்சி பாருங்க. இவங்களுக்கு எக்ஸ்ட்ராலாம் அப்பப்பெல்லாம் தேவைப்படல. ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, நம்பிக்கையில உறுதியா இருந்தாங்க. அழைத்தவர் உண்மையில் அவர் முடிவு வரை அவர் என்ன நடத்துவார் ஐயா. இந்த தேவன் என்னைக்கும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தேவன் மரண வரையந்தவனை நடத்துவார். முடிவு வரையந்த முன்னே இருந்தால் ஜீவ குலத்தை பெற்றுக்கொள்வோம். அப்பப்ப நம்ம பேச வேண்டிய தேவையில்லை. யாரும் நம்மை ஆற்ற வேண்டிய தேவையில்லை. ஆண்டுடைய வார்த்தை நமக்கு இருக்கு. பிதாவாகிய தேவன் நமக்கு இருக்கிறார். அவர் கொடுத்திருக்கிற அவருடைய வார்த்தை இருக்குது. உலகத்தையே உண்டாக்கின வார்த்தை நம்மிடத்தில் இருக்கும் போது நம்ம ஏன் பயப்படணும்? நம்பிக்கையில உறுதியா இருங்க, ஸ்ட்ராங்கா இருங்க. ஆண்டவர் கட்டாயம். ஆபிரகாம் நம்பினா அவனுடைய நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23:18 சொல்லுது, உன் நம்பிக்கை வீண் போகவே போகாது. ஆண்டவரை நம்பி இருக்கிற நம்பிக்கை வீண் போகாது. மனிதன் உலகத்தை நம்பி இருந்தா வீண் போகலாம், ஆனா ஆண்டவரை நம்பி இருக்கிற நம்பிக்கை வீண் போகவே. ஆமென். உறுதியா இருங்க, ஸ்ட்ராங்கா இருங்க. நம்முடைய பிதாக்களை பார்த்து, ஆபிரகாமை, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பார்த்து, தாவீதை பார்த்து, வேற யோபு, இவர்களை போல நம்பிக்கையில் உறுதியா இருக்கும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. திருமண அறிக்கையை நான் வாசிக்க விரும்புகிறேன். என் சகோதரியே, என்